ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் குழம்பு செய்யும் முறை இங்கே இருங்க. வெள்ளை சுண்டல் 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன். தாளிக்கும் முறை: ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்சனா கடுகு, 1 கிராம்பு, 1 பட்டை, பொரிஞ்சன வெங்காயம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு சிறிதளவு உப்பு. வெங்காயம் இப்படி வணங்கிட்டா அப்புறவு இஞ்சி பூண்டு அரைச்சது விழுது. இது நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு வணங்கினேன்னா தக்காளி நான் அரைச்சி தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அரைச்சது 2 தக்காளி பழம், சிறிதளவு 2 தக்காளி பழமும் அதுவும் நல்லா வணங்கினேன்னா இந்த மாதிரி வணங்கணும். தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் இப்படி வணங்கினேன்னா தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதோட ஆப்ஷன் இருந்தால், அதாவது முந்திரி இதில் போட்டு ஒட்டுக்கா போட்டு அரைச்சி இந்த விழுதை இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா வணங்கிட்டு அது கூட நான் போடுற பொடியெல்லாம் போடணும். பெப்பர் பொடி சிறிதளவு, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் போடுறேங்கம்மா. அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறது. அதில் பாருங்க 1/4 ஸ்பூனு. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நல்லா பச்சை வாடை போனேன்னா மசாலா எல்லாம் பச்சை வாடை போயிடணும். இப்போ சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கிறேன். 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை ஊற்றுறேன். அந்த தண்ணியோடு தான் ஊற்றணுங்க. தண்ணியோடு ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம சுண்டலில் உப்பு போட்டு தானே வேக வைக்கிறோம். அப்புறம் வெங்காயம் வணக்கும் போது உப்பு போடுறதுனால உப்பு பார்த்துட்டு உப்பு போடணும். இது நல்லா கொதிச்சேன்னா அப்போ இந்த சுண்டல் குழம்ப மல்லித்தலையை போட்டு குழம்ப இறக்கிற வேண்டியதுதான். சுவையான சன்னா சுண்டல் குழம்பு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா பச்சை வாடை போய் நல்லா கொதித்து எண்ணெய் மிதக்குதா. இப்போ மல்லித்தலை கொஞ்சம் தூவி விட்டு அப்படியே இறக்குனா கறி குழம்பு சுவையில் சுண்டல் குழம்பு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு சுண்டலுக்கு பதிலாக இதில் கறி போட்டால் கறி குழம்பு தான். பாருங்கள், கறி குழம்பு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சுண்டல் குழம்பு இதே மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணி அமுத்துங்க. வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சுண்டல் குழம்பு ரெடி.